அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரவா கேக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருள்கள்லாம் பார்த்துங்க. 1 கப்பு ரவை, அடுத்தது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய், சர்க்கரை ஒரு அரை கப்பு சர்க்கரை, தேவையான அளவு பால், ஒரு சிட்டிகை உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். முதல்ல நம்ம அந்த கேக்கு டின்னில் கொஞ்சம் நெய்யை, ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு அதை நல்லா தடவி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரவையை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதில் ஒரு 25 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். 25 கிராம் போட்டுக்கிட்டு அதில் பேக்கிங் சோடா, ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு அதில் நம்ம தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு பாலை ஊற்றி கலக்கிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலக்கிறோம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு மைதா போட்டுக்கணும். கலக்கிட்டு நல்லா ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த மைதாவை போடணும். அரை கப்பு மைதா எடுத்தோம் இல்லையா, அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு பால் அதிலே ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணும். அது நல்லா கலந்து, முட்டையெல்லாம் போடலை, முட்டை போடலை, தயிர் போடலை, வெறும் ரவை, அதுக்கு கொஞ்சம் மைதா போட்டிருக்கோம். அந்த கேக்கு அந்த பதத்துக்கு வரணும். அதனால் இப்போ தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம கலக்கிறோம். கலக்கிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு உப்பை அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கடாயில் உப்பு அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு ஏற்கனவே கேக்கு செஞ்ச உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கருப்பு கலராக இருக்கும். அதே கூட நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம். நல்லா பாலை ஊற்றி நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாம் கலக்கி வச்ச பிறகு இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் கடாயோ இல்லை ஒரு பாத்திரமோ அதில் நம்ம இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நெய் தடவி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் மைதா மாவை தூவி எங்கே பார்த்தாலும் பரப்பி விட்டுரும். கேக்கு ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி தூவி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் எங்கே பார்த்தாலும் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த ரவை, மைதா, அந்த கலவையை அதில் ஊற்றிக்கிறோம். ரவை, மைதா, அதுக்கப்புறம் எண்ணெய், பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, சர்க்கரை எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரையும் மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம், ரவையையும் மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து அதில் ஒரு கம்பியை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சுக்கலாம். அப்படி இல்லை சாதாரணமாக பாத்திரத்தையே நேராகவே அதில் அந்த உப்பில் வைக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டு அடுப்பை வச்சிடுறோம். அந்த துவாரம் இருக்குது இல்லையா, அது மூடியில் அதையும் நம்ம ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிட்டு அது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணணும், அதில் நட்ஸ் போடணும். அதை அந்த மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே நம்ம இப்படி இருக்கும் 10 நிமிஷம் கழித்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நட்ஸ் எல்லாம், முந்திரி, பாதாம், இதெல்லாம் தூளாக நறுக்கி வச்சுருக்கணும். அதையெல்லாம் அதில் போட்டால் தான் அந்த கேக்குக்குள்ளே போய் பதியும். அது மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். திரும்பவும் அதை மூடிட்டு அது இன்னும் ஒரு 30 நிமிஷம், மொத்தம் 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் இப்படி வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வைக்கணும். 40 நிமிஷத்தில் ஒரு
கம்பியை வச்சு இல்லை கத்தியை வச்சு குத்தி பார்க்கணும். ஒட்டுச்சுன்னா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடணும். மொத்தம் 45 நிமிஷம் ஆகும். திரும்பவும் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே திரும்ப நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுச்சு மொத்தத்துக்கு. கத்தியை வச்சு பார்த்தோன்னா அது ஒட்டலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம கேக்கை எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை எடுத்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி கேக்கு செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு கப் ரவை இருந்தால் போதும். அதில் சில பேர் மைதா கொஞ்சம் சேர்ப்பாங்க, இல்லை சேர்க்காம கூட பண்ணுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கேன். அதில் நல்லா வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எண்ணெய்க்கு பதில் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு. அதை திருப்பி போட்டால் நம்ம கேக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப நல்ல கேக்கு ரஃபியாக வரும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதில் முட்டை நம்ம போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் முட்டை சேர்க்கலை, முட்டை சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். அந்த கேக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் அந்த பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே சத்து மாவில் கூட நான் கேக் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அந்த கேக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. இது ரவா கேக்கு. நம்ம ரவாவில் கொஞ்சம் மைதா போட்டுக்கோம். மைதா போடாமையும் வெறும் ரவை வச்சு கூட இந்த கேக்கு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.